வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ பாயில்டு எக் பட்டர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேங்க. இது செஞ்சு முடிச்சதுங்க. செஞ்சு முடிச்சுட்டு பட்டர் போட்டிருக்கேன். இது சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சீரக பொடி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி சுற்றி நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சமைப்போம்ல எண்ணெய், அந்த எண்ணெயை ஊற்றி சுற்றி நல்லா தடவி விடுங்க. தடவி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதை நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில் நல்லா தண்ணி நல்லா ஆவி வரும்போது இதை எடுத்து குக்கருக்குள்ளே வச்சுருக்கேன். அது மல்லித்தலையை போட்டிருக்கேங்கண்ணா. அதுக்குள்ளே எடுத்து அப்படியே வச்சுட்டு குக்கர் 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினோடனே கேஸ் எல்லாம் போனோடனே அந்த தண்ணி கொஞ்சம் சூடு ஆற விட்டு எடுத்துட்டு அது ஆறட்டுங்க. ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி அதில் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு உரித்து நல்லா மையாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு இதெல்லாம் போடுங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை உருகி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து உருகி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அரைச்ச தக்காளி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நம்ம முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை சுற்றி கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு தட்டில் குப்பரை தட்டினீங்கன்னா அது அப்படியே விழுந்துருமுங்க, கேக் மாதிரி இருக்கும்.
அது அப்படியே விழுந்துடும். அதை லைட்டாக குட்டி குட்டியாக பன்னீர் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு மிளகு சீரகத்தூள் போட்டிருக்கோம், சால்ட்டு போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அது மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும். இதுக்குள்ளர வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா கிளறி விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கங்க. கிரேவி உங்களுக்கு நிறைய வேணும்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, தக்காளி கொஞ்சம் அதிகமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவு செஞ்சுருக்கேங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது தனி மிளகாய் தூள் வேணால் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. கரம் மசாலா தனி மிளகாய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேறு காரம் எதுவும் போடலை. தனி மிளகாய் வேணும்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி சும்மா லைட்டாக 1 டம்ளர் ஊற்றிக்கங்க. நல்லா ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளறி தண்ணி அவ்வளோதாங்க, 1 டம்ளர் ஊற்றினா போதும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அது வரைக்கும் நான் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. அதாங்க பாயில்டு எக் பட்டர் கிரேவி ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு செம காம்பினேஷனுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூங்க.